அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சய் ஸ்டடி சர்க்கிள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 3 and 4 ஏப்ரல் 3 and 4 உடைய நடப்பு நிகழ்வுகள் என்னென்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு தினமும் ஒரு திருக்குறள் பார்ப்போம். ஊறு பசியும் ஒவ்வா பிணியும் சேறு பகையும் சேராது இயல்வது நாடு. இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல் வகையில் நடைபெறுவதே நாடாகும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான ஹெட்லைன்ஸ் பார்ப்போம். காலை உணவு திட்டம் ஸ்கீமின் கனடா. அடுத்தது கச்சத்தீவு, நியூ வெப்சைட் ஃபார் எலெக்ஷன், கன்சர்வேஷன் சென்டர் ஃபார் ஈகல் 4th and 5 உடைய லோக்சபா எலெக்ஷனை பற்றி பார்ப்போம். அடுத்தது 1 of 8 people affected in autism. அடுத்தது பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா குமரகுருபர். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நியூஸு, கனடாவில் காலை உணவு திட்டம் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவிலே காலை உணவு திட்டம் தொடங்கிய மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 15/9/2022 மதுரையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 1 to 5ஆம் வகுப்பு வரை, அதாவது முதல் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த காலை உணவு திட்டத்தை வந்து கனடா கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு பேஸ் பண்ணி. அதே மாதிரி தெலுங்கானாவிலும் இந்த காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஆல்ரெடி கொஞ்சம் பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இத்திட்டம் 31,000 அரசு பள்ளிகளில் 17 லட்சம் குழந்தைகள் தினமும் காலை உணவு சாப்பிட்டு வரதா ரிப்போர்ட் சொல்லுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கச்சத்தீவு பார்ப்போம். கனவாகி போன கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு பார்த்திங்கன்னா எப்போ உருவாகியிருக்குன்னா 1480 உருவாகிருக்கும். அதாவது நிலத்தட்டுகள் நகர்வின் காரணமாக 11 தீவுகள் உருவாகிருக்கும். அதில் ஒரு தீவு தான் கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு பார்த்திங்கன்னா தென் கடற்கரையில் அமைந்துள்ளது. அதாவது ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் இடையில் பாக் ஜலசந்திக்கும் இடையிலும் சொல்லியிருக்காங்க. அதாவது யாழ்ப்பாணத்திற்கு அருகில். இது ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்திங்கன்னா 12 நாட்டிகள் மைல் தொலைவிலும், இலங்கையிலேருந்து பார்த்திங்கன்னா 10.5 நாட்டிகள் மைல் தொலைவிலும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 1605 மதுரை நாயக்கர்களின் கண்ட்ரோல் இருந்திருக்கும். அப்புறம் இந்திய சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமா ஜமீன்தாரி சிஸ்டம், அதாவது 1947 ஜமீன்தாரி சிஸ்டம் ஒழிச்சிருப்பாங்க. இதனால் இந்த கச்சத்தீவு இந்தியாவுடன் சேர்ந்திருக்கும். இதனுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 285 ஏக்கர் 20 சென்ட் நிலம் இருக்கும். அதாவது 1.15 சதுர கிலோமீட்டர். இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா, புகழ்பெற்ற அந்தோனியர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த அந்தோனியர் ஆலய திருவிழா பார்த்திங்கன்னா அதாவது பிப்ரவரி டு மார்ச் இந்த இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1974க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா கச்சத்தீவு வந்து இந்திய கவர்மெண்ட்டு, அதாவது நம்ம இந்திய கவர்மெண்ட் பொறுப்பில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இலங்கைக்கு கொடுத்துருக்காங்க. அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி இந்து மகா சமுத்திரம் பிராந்தியம் குறித்து சிக்கல்கள் இருப்பதாக அமெரிக்கா மற்றும் இலங்கையில் உள்ள திரிகோணமலை துறைமுகத்துக்கு குத்தகை பெறுவதாக என்ற நிலையில் கச்சத்தீவு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமலே இந்திய இலங்கை வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் கடிதம் கொண்டே சர்வதேச சட்டத்திற்கு புறம்பாக 1974 வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் சில ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதாவது 10 ஆண்டுகளுக்கு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து அங்கே மீன் பிடிச்சிட்டு வலையை காய வச்சுக்கலாம், அப்புறம் திருவிழாக்கள் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 10 ஆண்டுகள் கழித்து இந்த உரிமைகள்லாம் மறுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தேர்தல் குறித்து தகவல்களை சரிபார்க்க புதிய வலைத்தளம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்களவை தேர்தல் குறித்து பரவும் தகவல்களை சரிபார்க்க மித் வெர்சஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டர் எனும் புதிய வலைத்தளத்தை இந்திய தேர்தல் ஆணையம் செவ்வாய்க்கிழமை தொடங்கியிருக்கு. இது இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா 18வது மக்களவை தேர்தல். இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா வரும் 19ஆம் தேதி முதல் ஸ்டார்ட் ஆகி 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இது பார்த்திங்கன்னா ஓட் கவுண்டிங் ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி தவறான தகவல்களை பரப்புவதை தடுப்பதற்காக இந்த வலைத்தளம் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா, தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சாந்தோ ஆகியோரும் இணைஞ்சு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கழுகுகள் பாதுகாப்பு மையம்.
தமிழ்நாட்டில 4 மாவட்டங்கள்ல கழுகல் பாதுகாப்பு மையம் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய 4 மாவட்டத்திலயும் 1980களில் 4,00,00,000 கழுகுகள் இந்தியாவில் இறந்ததாகவும், இப்போ 19,000 கழுகுகள் மட்டும் உள்ளதா சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 4வது மக்களவைத் தேர்தல் 1967ல நடந்திருக்கும். ஜவஹர்லால் நேரு மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி மறைவைத் தொடர்ந்து பிரதமராக இந்திரா காந்தி பொறுப்பேற்ற பிறகு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 27 மாநிலங்களும் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் சேர்த்து 520 இடங்களுக்கு மக்களவைத் தேர்தல் நடைபெற்றிருக்கும். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 25.02 கோடி வாக்காளர்கள் தகுதி பெற்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலில் 283 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கும். 44 இடங்களில் சுதந்திர கட்சியும், 35 இடங்களில் பாரதிய ஜனசங்கமும், 25 இடங்களில் திமுகவும், 23 இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கும். இந்த தேர்தலோட 137 சட்டப்பேரவை இடங்கள்லையும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்திருக்கும். இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா, அண்ணா தலைமையிலான திமுக வந்து ஆட்சி பிடிச்சிருக்கு முதல் முறையாக. இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா 10.8 கோடி செலவுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வாக்காளர் 40 பைசான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5வது மக்களவைத் தேர்தல் 1971. இதில் பார்த்திங்கன்னா இந்த 5வது மக்கள் தொகை தேர்தலில் முன்னாடி காங்கிரஸ் வந்து 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கும். இந்திரா காந்தி பரிந்துரையின்படி 4வது மக்களவை உடனே கலைச்சிட்டு ஓராண்டுக்கு முன்னே கலைச்சிட்டு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் 518 மக்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த தேர்தலில் 27.41 கோடி வாக்காளர்கள் இருப்பதாகவும் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி தலைமையிலான ஆளும் காங்கிரஸ் வந்து 352 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் 25 இடங்கள்லாம், திமுக 23 இடங்களும், பாரதிய ஜனசங்கம் 22 இடங்களும் வெற்றி பெற்றிருக்கும். மொரார்ஜி தேசாய், காமராஜர் உள்ளிட்ட தலைவர்கள் அங்கம் வகித்த தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் வந்து 16 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். இந்த வெற்றியை தொடர்ந்து இந்திரா காந்தி 3வது முறையாக பிரதமராக இருப்பாங்க. இந்த தேர்தலில் 11.6 கோடி செலவுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வாக்காளர் 40 பைசா செலவு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த தேர்தல் முக்கியமானது என்னென்னா, இந்த தேர்தலில் உத்தரப்பிரதேசம் ரெஃபலி மக்களவைத் தேர்தலில் இந்திரா காந்தி வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. இந்த வெற்றியை வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் 1975ல் ரத்து செஞ்சுருக்கோம். இதனால் பிரதமர் பதவி வந்து ராஜினாமா செய்ய மறுக்க இந்திரா காந்தி நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து போட்டிருப்பாங்க. அதாவது தேசிய அவசர நிலை பிரகடனம் போட்டிருப்பாங்க. இதனுடைய ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 352. அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா, 8இல் ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் பாதிப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்டிசம்னா நரம்பியல் சம்மந்தப்பட்ட நோயின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2லிருந்து 9 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 8இல் ஒருவர்களுக்கு ஆட்டிசம், அதாவது கற்றலில் குறைபாடு, கவன குறைபாடு போன்ற நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுந்த ஆலோசனைகளும் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, குமரகுருபரை பற்றி பார்ப்போம். இவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் நிறைய சிற்றிலக்கியம்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் நீதிநெறி விளக்கம் எழுதுனது இவர் தான். கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலக வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் எல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்தது நீதிநெறி விளக்கமும் எழுதுனது இவர் தான் சொல்லியிருக்கோம். 102 வெண்பாக்களால் ஆனது. இன்றைக்கான கொஸ்டின் பார்த்திங்கன்னா, கச்சைத்தீவு எந்த கடலில் அமைஞ்சிருக்கு? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஸ் எமர்ஜென்சிக்கான ஆர்டிகல் என்னன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.